அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போகலாம்ட்டு முன்னாடியே வந்தாச்சு. வந்துட்டு நம்ம வண்டியில் வர்றவங்களாம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. வந்து இறங்க போகிறாங்க. பாருங்கள், வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பூரா இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம எல்லா ஜாமானையும் எடுத்துக்கிட்டு இந்த கணவாய்க்குள்ளே தெரியுது பாருங்கள், அங்கே ரொம்ப தூரத்தில், அங்கே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். உள்ளே தான் நடந்து போனோம். பசங்க பொடி பயலுக இந்த பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஜாமானை தூக்கிட்டு இப்போ நடந்து நம்ம அங்கே போனோம். நண்பர்களே, இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறோம்னு உங்கள்கிட்ட சொன்னோம். ஆனால் என்ன கோவிலுங்கிறத சொல்லலை. இங்கே வந்து சிறுமலை இது. இந்த சிறுமலையில் ஒரு மலையில் வந்து வெள்ளிமலை கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து முருகனும் சிவனும் இருக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து வண்டியிலேருந்து இறங்கி ஆளுக்கு ஒரு பாத்திரம், ஆளுக்கு ஒரு குடம், மளிகை ஜாமான், சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கான எல்லா பொருட்கள், இலை, தட்டு, அரிசி சிப்பம் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு இப்போ அந்த மலைக்கு நாங்கள் அந்த கோவிலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, குழந்தைங்க கூட ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டுட்டு போகிறாங்க. நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அடர்ந்த காடு வரும். பாருங்க எப்படி போயிட்டு இருக்கோம்ட்டு. ஃபுல்லாக மலைகளுக்குள்ள கல் பாறையாத்தான் இருக்கும். மலையை பிரித்து ஒரு ஆறு போகும். அந்த ஆறை தாண்டி போனோம்னா ஒரு காவல்கார சாமி வரும். இப்போ இவங்க நடந்து போகிறாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இலைகளையும் கொப்புகளையும் ஒடிச்சு ஒடிச்சு பாதையில் போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா பின்னாடி நிறைய பேர் அன்னதானம் சாப்பிட்றதுக்காகவும் சாமியை வழிபடுறதுக்காகவும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே வழி தெரியணுன்றதுக்காக ஒடிச்சு போட்டுட்டே போவாங்க. இந்த குட்டி பசங்கள்லாம் குடம், டம்ளரு, ஒவ்வொரு பொருள்களும் தூக்கிட்டு நடந்து இங்கே காய்கறி, இலக்கட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜாமானா எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே அந்த பசங்கள்லாம் மலைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து பார்ப்போம். அவங்க நடந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, போங்க. இங்க பாருங்க, இலக்கட்டு, காய்கள், குடங்கள். மேல தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல, போய் தோண்டி தான் பார்க்கணும். இங்க நடந்து வரவர் தான் எங்க குருசாமி. அவங்க வீட்டுக்காரம்மா வராங்க. மாமா அரிசி கொண்டுட்டு வராங்க சமையலுக்கு தேவையானதை. இந்த மலைக்குள்ள ஃபுல்லா வந்து நடந்து தான் போனோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லா பாறைகளுக்குள்ள இப்படித்தான் வயசானவங்க, பெரியவங்க, அம்மா, அக்கா எல்லா பேருமே வர்றாங்க. எல்லா பேரும் வருஷம் இங்கே வந்து தான் இங்கே இந்த வெள்ளிமலை கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாதுகாத்துற கிளம்புவோம். அதுக்கு முன்னால் வந்து இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போவோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். மேலே தண்ணி இருக்கா என்னான்னு கூட தெரியல. போய் ஊற்று தோண்டி தான் தண்ணி எடுக்கணும். வாங்க போவோம். சமையல் பண்ணுறதுக்கு ஆட்டுக்கல் மலையில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்கங்க. 2 ஆட்டுக்கல் இருக்குது. அங்கே சமையல் பண்ணுறதுக்கு சீட்டி இறக்கி அழகாக நனையாமல், மழை பெஞ்சா நனையாமல் சமையல் பண்ணுறதுக்காக இடமும் இங்கே இருக்குதுங்க. இந்த கோவில் வந்து ஒரு குடைவரை கோயில் தாங்க. ஏன்னா பாறையை குடைஞ்சு தான் இந்த கோவில் இருக்குது. அழகான பகுதி. பாறையிலேயும் இந்த ஆட்டுக்கல்லை வந்து எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இங்கே வர்றவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி அழகான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இருக்குது ஒரு பாறையை குடைஞ்சு தான் இந்த முருகன் கோவிலே இங்கே இருக்கு. அந்த அழகான ஒரு இயற்கையான பகுதி. இந்த பகுதியை பாருங்க. பாறையை குடைஞ்சு அதுக்குள்ளே தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த வெள்ளிமலை முருகன் கோவிலை எல்லாரும் வந்து இறக்கி வச்சுட்டாங்க. அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாம் கல் நகர்த்தி பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக பொங்கல் வச்சாங்க. மொத்தம் 7 பொங்கல் வச்சாங்க.
தண்ணியை தான் நம்ம மோந்து இங்க சமைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் தண்ணி, வேற எந்த இடத்துலயும் தண்ணி இல்லை. இந்த மலையில இந்த ஒரு இடம் தான். இந்த ஆண்டவர் வந்து இந்த வெள்ளிமலை கோயிலில் வந்து இந்த இடத்துல எப்பயுமே இந்த மலையில எங்க தண்ணி இருக்கே இல்லையே தெரியாது. ஆனா இந்த பகுதியில மட்டும் எப்பயுமே கொஞ்ச நாச்சு ஊத்து தோண்டினாச்சு எடுத்து நாங்க சமைச்சு சாப்பிட்டு தான் இங்க பொங்கல் வச்சு சாம்பார் சோறு ஆக்கி சமைச்சு சாப்பிட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து இங்கே தான் நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போவோம். இன்னைக்கு அப்படித்தான் வந்திருக்கோம். வரையில போன வருஷம்லாம் பார்த்தீங்களாக்கா தண்ணி ஃபுல்லாக அப்படி பருவி மட்டமாக அங்கிட்டு வெளியில் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் போன வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, மழையே கிடையாது. அதனால வந்துட்டு நாங்கள் நம்பித்தான் வந்தோம். இங்கே எப்பயுமே தண்ணி கண்டிப்பாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அப்படியே தண்ணியே இல்லைன்றாலும் இந்த இடத்துல நாங்கள் கம்பி எடுத்து தோண்டி கொஞ்சம் வருஷமாக்கம் தண்ணி வந்துடும். அதனால தான் காலம்லாம் இந்த கோயிலில் வந்து நாங்கள் மாலை போட்டு வந்தோடனே இந்த கோயிலில் தான் பொங்கல் வச்சு இங்கே சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்றைக்குமே பாதுகாத்துற போவோம். எங்கேருந்து வருதுன்றத இங்கே பார்த்தீங்களா, இதுல இருந்து தாங்க வருது. இங்க வந்து இதுல பெருகுதுங்க. இதுல பெருகி இந்த தண்ணியை தான் எடுத்து சமைச்சோம். இன்னும் இதைத்தான் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. இங்க வந்த தண்ணியை பூரா மோந்து வெளியில ஊத்திட்டாங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் பூரா தண்ணியை மோந்து ஊத்திட்டாங்க. இங்க பாருங்க, ட்ரம்ல ஃபுல்லா இதெல்லாம் மாட்டுக்கு அங்க வர்ற தண்ணியை தான் மாட்டுக்கு மலையில மேயிற மாட்டுக்கெல்லாம் இந்த ட்ரம்மில் ஊற்றி வச்சுருக்காங்க. இது பூரா தண்ணி ஃபுல்லாக தண்ணி அங்கே அந்த சின்ன இதில் இருந்து வர்றது தான் பிடிச்சி ஊற்றிருக்காங்க. எல்லா பேரும் க்ளீன் பண்ணிட்டு வந்து கலங்களாக இருக்கட்டி எல்லா தண்ணியும் மோந்து ஊற்றிட்டு நிற்கிறாங்க. பசங்க அண்ணங்க எல்லா பேருமே. மீன் எங்கே பிடிச்சிருக்கீங்க? எங்கே மீன் பிடிச்சிருக்காங்களாங்க? ஆமாங்க, ஒரு குட்டி மீனுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த மீனை தண்ணிக்குள்ளே விட்டுருங்கப்பா. வெள்ளிமலை கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு இவங்க தாத்தாவோட தாத்தா இருந்தாங்க. அவங்க தாத்தா வந்து இங்கே வந்து சாமியை கும்பிட்டு காவடி மச்ச காவடி அப்போ கட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் செந்தில் எங்கள் குருசாமியோட தாத்தா வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அவங்க வந்தாங்க. அவங்க அப்பா தான் 5 பேத்துல மூத்தவங்க. பேர் வந்து கணேசன். அடுத்து வந்து மாப்பிள்ளை செந்தில் வந்திருக்காங்க, அப்பா இல்லாதனால. இப்போ அவங்க வீட்டுக்கு மூத்த வாரிசுன்றதுனால மாப்பிள்ளை தான் குருசாமி. இங்கே வந்து வருஷம்லாம் மாலை போடுறப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து தான் நம்ம அடுத்து இங்கே பொங்கல் வச்சு இங்கே சாப்பாடாக்கி அன்னதானம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக வந்து பழனிக்கு நம்ம பாதுகாத்துற செல்றது வழக்கம். அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கோம். பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. வரிசையா இங்கிட்டு ஒரு 6 பொங்கலும் அந்த பக்கம் ஒரு பொங்கலும் மொத்தம் 7 பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொங்கலை கொண்டு போய் காவல்கார சாமிக்கு படைப்பாங்க. இப்போ நம்ம பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிக்குது. பொங்கிருச்சுங்க. பொங்கினோனையும் அரிசியை களைஞ்சி போட்டுட்டு பொங்கல் இனி வைப்பாங்க. பொங்கல் வைக்கும்போது குலவை சத்தம் போட்டு சாமியை கும்பிட்டு பொங்கல் வைப்பாங்க. அனைவரும் வச்ச பொங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தலவாழை இலை போட்டு காவல்கார சாமிக்கு கொண்டு வந்து படைப்பாங்க. படைச்சு எல்லாரும் மனம் நிறைஞ்சு சாமியை கையெடுத்து கும்பிட்டு வணங்குவாங்க. அரோகரா 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 அரோகரா. வெள்ளிமலை ஐயாவை கையெடுத்து கும்பிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும்
அங்கிட்டு அங்கிட்டு விளையாண்டுட்டு திரிஞ்ச குழந்தைங்கள் எல்லாரும் வந்து பந்தியில் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாம்பார் சாதம், அப்பளம், ரசம், சாப்பாடு வச்சு எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கங்க. ரொம்ப வருஷமா இந்த பண்பாடு வந்து எங்கள் ஊரில் மாலை போட்டு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு வர்ற எல்லாருக்கும் போட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த தடவை பரவாயில்ல, நல்ல கூட்டம் வந்திருந்தாங்கங்க. ஆனால் என்ன, அந்த கோயிலுக்கு கீழே ஆறு ஓடுது பாருங்க, அதில் தாங்க தண்ணி இல்லை இந்த தடவை. ஆனால் ஆற்றுல தண்ணி இல்லாட்டியும் கூட ஊற்று தோண்டினோனையும் தண்ணி வந்துருச்சுங்க. அங்கே ஏற்கனவே ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஊற்று தோண்டி வச்சுருந்தாங்க. எப்படியாவது இங்கே சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி கிடச்சி போயிருங்க. அதுவே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. ஆனால் கோயிலுக்கு அடியில் ஒரு பாறைக்கடியில் தண்ணி வந்துச்சு. அதை கடப்பாறையை வச்சு குத்தி அதில் தண்ணி எடுத்து சமைச்சு சாப்பிட்றோங்க. எல்லா பேரும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டான் வீட்டுக்கு போகலாம்ட்டு. எல்லாம் பொங்கச்சருவத்தெல்லாம் தூக்கிட்டாங்க. தூங்கிட்டு இந்த வண்டி டிரைவர் இவர் தான் நின்றுருக்காரு. இவர் தான் அவசரப்படுறாரு வீட்டுக்கு போகலான்ட்டு. பொறுமையாக கிளம்பலாம்ட்டு இன்றைக்கி தான் வந்ததுலேயே பொறுமையாக இருந்திருக்காரு தலைவர் இவர் தான். வாங்க வாங்க கிளம்பலாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டான். அடுத்த வருஷம் தான் வருவான். அடுத்து பங்குனி உத்தரத்துக்கு மாலை போட்ட பின்னாடி தான் இந்த கோயிலுக்கு அடுத்து வருவான். இந்த மாதிரி மலைக்கோவிலுக்கெல்லாம் சென்று சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்க? வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.